வணக்கம். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கான 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நேற்றைய தினம் புதுச்சேரி மாநில முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த நிதிநிலை சமர்ப்பிப்புக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே, அதாவது ஒரு டிராஃப்ட் பட்ஜெட் ப்ரொபோசல் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த டிராஃப்ட் ப்ரொபோசல் அனுப்பி வைக்கப்பட்ட காலத்திலேயே நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். பாண்டிச்சேரியினுடைய டிராஃப்ட் பட்ஜெட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாரி பண்ணியிருந்தோம். அதை எப்படி அந்த ப்ரொபோசல் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தொகை என்பது புதுச்சேரியால் அவ்வளோ ரெவன்யூ ஈட்ட முடியுமா, அது அதில் இருக்கக்கூடிய கடன் தொகை என்பது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படி என்பதை பற்றிலாம் ஒரு தெளிவான பதிவு, ஒரு வீடியோ பதிவு யூடியூப்பில் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். இன்றைக்கு ஆக்சுவல் பட்ஜெட்டே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஆகையினால இப்போ நம்ம டிராஃப்ட் பட்ஜெட்டில் என்ன நம்ம அனலைஸ் பண்ணோம், நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை, அது இரண்டையும் கம்பேர் பண்ணி பாண்டிச்சேரியுடைய நிதிநிலை எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும், பாண்டிச்சேரியுடைய வளர்ச்சி திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் இதெல்லாம் எப்படி முன்னெடுக்கப்படும், இதை பற்றி ஒரு பார்வையை முன்வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்றைக்கு கொடுக்குறேன். அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. ஏன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை, நம்ம பல ஆண்டுகளாக வருடந்தோறும் பட்ஜெட்டோ இல்லை ஓட் ஆன் அக்கௌண்ட்டில் சில ப்ரொபோசல்ஸ் கொண்டு வரும்போதே நம்ம அதை பற்றி நம்மளோட கருத்தை சொல்லின்னு வந்திருக்கிறோம். பட் இந்த ஆண்டு முதல் முறையாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மக்களிடம், பெருவாரியான மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இது ஒரு யூடியூப் பதிவாகவே நம்ம போடுறோம். இந்த ஆண்டு அவங்க முதலமைச்சர் சொல்லியிருக்க பட்ஜெட் தொகை என்பது 9,924 கோடி ரூபாய். இது நம்ம டிராஃப்ட் பட்ஜெட்டில் ஒரு 9,200 9,300 கோடி ரூபாய் அளவிற்கான அதுக்கான ஒரு பகுப்பாய்வு நம்ம பண்ணியிருந்தோம். அப்போவே நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, அந்த 9,250 கோடி அளவுக்கு அதிலே பெரிய தொகை ஒரு பப்ளிக் டெட், அதாவது புதிய வெளி சந்தை கடன்களை ஜென்ரேட் பண்ணாதான் அந்த பட்ஜெட்டு பூர்த்தி பண்ண முடியும், அந்த பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய அந்த ப்ரொப்போஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஒரு கன்சர்னாகவே ஒரு கவலையாகவே தெரிவிச்சிருந்தோம். அதனால தான் அந்த யூடியூப் பதிவில் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறது என்னென்னா, புதுச்சேரிக்கு கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் த சென்டர், அதாவது மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய கிராண்ட் என்பது ஒரு சதவீத அளவிற்கு ஒரு 30% அளவுக்காக உயர்த்தினால்தான் பாண்டிச்சேரியினுடைய நிதி சிக்கலை போக்க முடியும். பாண்டிச்சேரியில் உண்மையாகலுமே எதையாவது ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த பதிவை போட்டுருந்தோம். அதுதான் இப்போ நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அறிக்கையிலையும் வெளிப்பட்டிருக்கு. இந்த 9,924 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பேசிக் பிரேக்கப், நான் பட்ஜெட்டில் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸை மட்டும்தான் இந்த பதிவில் நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். சம்பளம், சேலரி காம்பனண்ட்டில் 2,140 கோடி ரூபாய், பென்ஷன்ஸுக்கு 1,050 கோடி ரூபாய், ஏற்கனவே வாங்கிய கடன், அதாவது தற்போதைய தேதியில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகை என்பது ஒரு 9,307 கோடி ரூபாய் இருக்குது. அந்த கடனை திருப்பி, அதாவது அசலும் வட்டியுமாக திருப்பி செலுத்துவதற்கான டெட் சர்வீசிங் என்பது 1,715 கோடி ரூபாய். இதில் அந்த கிராண்ட் நம்ம அரசு கொடுக்கக்கூடிய இல்லை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸுக்கு, சொசைட்டிஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராண்ட் 1,243 கோடி ரூபாய். எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் நம்மளுடைய ஆக்சுவல் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் அண்ட் டேட் என்ன வருதுன்னா 7,430 கோடி ரூபாய். அது 74.94%. இதில் எலக்ட்ரிசிட்டி பவர் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் நான் சேர்க்கல. ஏன்னா நான் போன பதிவுலையும் சொல்லியிருந்தேன், அது பவர் வாங்க போகிறோம், எலக்ட்ரிசிட்டி வாங்க போகிறோம், அதை கன்சியூமர் ரிட்டர்ன்ஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ காஸ்ட்டும் இருக்குது, அதில் ரெவென்யூ இருக்குது. ஸோ அதை நான் அதில் சேர்த்துக்கல. ஹவவர் அதை சேர்த்தா கூட டோட்டல் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா 90.97% வருது. அதாவது மொத்த பட்ஜெட்டில் 9,029 கோடி ரூபாய் இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்கே போகுது. அப்போது 9,924 கோடி ரூபாயில் 9,029 கோடி ரூபாய் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் போச்சுன்னா, மாநில அரசுக்கு, அதாவது யூனியன் பிரதேச அரசுக்கு கையில் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் அவங்களோட சொல்லியிருக்கிறதுலாம் சரியாக நடக்கும், வருவாய் காரணிகள்லாம் கரெக்டாக நடந்து இவ்வளோ வருவாய் வரும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்க்க போனோம்னா, அவங்களுக்கு கையில் இருக்கிற தொகை என்பது
895 கோடி ரூபாய் அளவு தான் வரும். அது வந்து பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 9.03% தான். இந்த 895 கோடியை வச்சு தான் இவங்க வந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது க்ளோசர் டு 27 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு, மேஜர் அலோகேஷன் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கான செலவினங்களை பார்க்கணும். இதுதான் விஷயம். இப்போ இந்த பட்ஜெட்டில் இவர் சொல்லிக்கிறபடி பார்த்தீங்கன்னா, இப்போது 9,924 கோடி ரூபாயில் இந்த 27 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அலோகேஷனை பார்ப்போம். இந்த அலோகேஷன் படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் போயிடுச்சுன்னா அது கையில் இருக்கிறது 895 கோடி ரூபாய் தான். ஆனால் இந்த அலோகேஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த 27 டிபார்ட்மெண்ட்ஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு உண்மை நமக்கு வெளியே வரும். பட்ஜெட்டில் இருக்கிற பேப்பர் தான், பட்ஜெட் இருக்கிறது தான். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 124 கோடி ரூபாய் ஃபிகர்ஸ், ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அதில் சொல்லியிருக்கிறது. அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு 44 கோடி ரூபாய், சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் அஃபேர்ஸுக்கு 197.50 கோடி ரூபாய், கோஆப்ரேஷனுக்கு 69.70, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 742.81 கோடி, ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு 296.62 கோடி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 303.85 கோடி, டூரிசத்துக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிஆர்டிசி இன்க்ளூடிங் பிஆர்டிசி 25.85 கோடி, ஆதி திராவிடர் வெல்ஃபேருக்கு 165.44 கோடி, உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேருக்கு 562.80 கோடி, மொத்தம் 3,332 கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த 27 டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த 10 டிபார்ட்மெண்ட்ஸ் போகும். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கதை தான், பேஜாக நிறையா சொல்லியிருக்காங்க. நான் அதை சொல்ல போகிறோம், இதை செய்ய போகிறோம். பட் ஆக்சுவலாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வரப்போகுதுன்ற தகவல் அதில் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கையில் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் போயிடுச்சுன்னா கையில் நான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடிய தொகை என்பது 895 கோடி ரூபாய். இந்த 895 கோடி ரூபாய் தான் நீங்கள் வந்து செலவு பண்ண முடியும். இதில் என்ன நான் ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் பெரிய ஒரு பிரிட்ஜ் கட்ட வேண்டிய வேலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி ஸ்டாச்சு, ராஜீவ்காந்தி ஸ்டாச்சுங்கெல்லாம் பெரிய போக்குவரத்து நெரிசல், எல்லாமே ஒரு ஃப்ளைஓவர் வேணும்னு நம்ம நிறைய நாள் எதிர்பார்க்கணும். அது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த 895 கோடி ரூபாய் வச்சுன்னு என்ன செய்ய முடியும் அப்படின்ற. ஸோ இந்த 895 கோடி ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு குறுகிய அமௌண்ட், இது நம்ம பட்ஜெட்டில் ஒரு less than 10% தான் நம்மக்கிட்ட வந்து இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சர்ப்ளஸ் அமௌண்ட்டே இருக்கும். அது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி. இப்போ மோஸ்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இப்போ வந்து சேலரி காம்பனெண்ட்டில் வந்து ஒரு 2,140 கோடி ரூபாய் கொடுத்து தான் நம்ம இந்த மாநில நிர்வாகத்தை நடத்தணும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, லைக் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. இங்கே நிறைய ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறோம், அதுக்கான அலோகேஷன்லாம் கிளியராக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கினேன் மொத்தம் 895 கோடி ரூபா தான் நான் கொடுக்குறேன். அப்போ அவங்க ஸ்டாஃப் இருப்பாங்க, சம்பளம் போகும் எல்லாருக்கும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னா ஒரு 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இருக்கணும் இல்லையா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ என்னது பட்ஜெட்டுங்கிறதே எனக்கு புரியல. பெரிய அளவுக்கு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுக்கிறோம், அதாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம், ப்ளஸ் வந்து அவங்களோட வேலை வாங்கணும் இல்லையா, அவங்களோட ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நடக்கணும் இல்லையா, மாநிலத்தில் பல வேலைகள் நடக்கணும் இல்லையா, அதற்கு வந்து சர்ப்ளஸ் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விரும்புகிறேன். அதனால் இதில் என்ன கன்க்ளூஷன், அது அந்த பார்ட்டில் எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இந்த மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரியில் இந்த வருஷத்தில் பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது, நம்ம மொத்த பட்ஜெட் தொகை 9,924 கோடியாக இருந்தால் கூட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய தொகை என்பது 3,332 கோடி ரூபாய் தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் வைஸ் அலோகேஷன் சொல்கிறது. மற்றபடி டிபார்ட்மெண்ட்ஸில் ரன்னிங் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், இவ்வளோ செய்ய போகிறோம், மோஸ்ட்டாக சில லட்சங்களில் சில கோடியில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த இதை வந்து நான் வேறு ஒரு வீடியோ பதிவில் மொத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போது நான் சொல்ல தான் போகிறோம். பட் ஹவர் இதில் என்னென்ன விஷயம்னா, வெறும் 895 கோடி ரூபாயில் இந்த பிரச்சனை எப்படி அவங்க வந்து சமாளிக்க போகிறாங்க, பல்வேறு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் என்பது நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஒன்று என்னென்னா, இப்போது இந்த 9,924 கோடி ரூபாயில் நம்மளுடைய ஓன் சோர்ஸ், ரெவென்யூ சோர்ஸ், அரசுக்குடைய ஓன் சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொந்த வரி வருவாய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6,190 கோடி ரூபாய் என்பது ப்ரொஜெக்ஷன். அது வந்து என்னென்னா 62.37% அவர் ரெவென்யூ சோர்ஸில். நம்ம ஓன் சோர்ஸ் சொல்கிறது நம்மளுடைய
எக்ஸைஸ் டியூட்டி, லிக்கர் விற்கிறதுன எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி காம்பன்சேஷனு, செஸ் காம்பன்சேஷன், பெட்ரோல் டீசல் விற்கிறதுக்கான இந்த டேக்ஸஸ், இதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்டாம்ப் டியூட்டி ப்ளஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய லைக் வெஹிக்கிள் டேக்ஸஸ் அது இதெல்லாம் வரும். இது வந்து மொத்தம் 6190 கோடி ரூபா வருவாயின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வருவாய் வந்தால் தான் ப்ளஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் என்பது 1829 கோடி, இதெல்லாம் கரெக்டாக வந்தால் தான் இந்த பட்ஜெட் என்பது நிவர்த்தி பண்ண முடியும். இது எல்லாம் சரியாக வந்தால் தான் நம்ம கையில் எக்ஸஸாக இந்த 895 கோடின்றது இருக்கும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 2 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ரெவென்யூ சோர்சஸ், ஓன் ரெவென்யூ சோர்ஸஸையும் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் இது வந்து ஒரு கோவிட் சுச்சுவேஷன். இன்னும் கோவிட்லேருந்து முழுமையாக நம்ம வந்து இந்தியாவும் வெளியே வரல, உலக நாடுகளும் வெளியே வரல, புதுச்சேரியும் வந்து கோவிட் த்ரெட்லேருந்து நம்ம வெளியே வரல. இந்த 6190 கோடி ரூபா வரப்போகிறதே கிடையாது. இவ்வளோ வராது. போன வருஷத்தினுடைய ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணால் கூட, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணால் கூட அதுதான் ஸ்டேட்டஸ். ஏன்னா 2020-21 பட்ஜெட்டினுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு 8342.87 கோடி தான். ஸோ இந்த ஓன் ரெவென்யூ சோர்ஸில் இவ்வளோ வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக இந்த ஓன் ரெவென்யூ சோர்ஸ் வரல என்றால் இந்த பட்ஜெட் படி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ரெவென்யூ எவ்வளோ இருக்குன்னா, அதாவது நான் கம்ப்ளீட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னா 895 கோடியில் பெரிய ஷார்ட்ஃபால் வரும். அப்படி ஷார்ட்ஃபால் வந்தது என்றால் நம் மாநிலத்தில் இப்படி சொல்லிக்க இந்த 895 ரூபா அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போது செகண்ட் ஆஸ்பெக்ட் நான் மேஜராக என்ன த்ரெஸ் பண்ண விரும்புகிறேன்னா, செகண்ட் வந்து பப்ளிக் டெட்டு. அதாவது அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எஃப்ஆர்பிஎம் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம வந்து வெரி மச் வந்து, அதாவது 14th ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசினுடைய கடன் பப்ளிக் டெட் வந்து 25% தான் அதிகபட்சம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சோஃபார் வாங்கியிருக்கிற கடன் என்பது இது நாள் வரை 9334.78 கோடி. இந்த வருஷம் வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிறது வந்து 1684 கோடி. மொத்தம் வந்து 11,019 கோடி ரூபாய் வாங்க போகிறாங்க. அப்படி என்றால் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரு மாநில அரசு எவ்வளோ கடன் வாங்கலாம்னா 25% ஆஃப் ஜிஎஸ்டிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% வாங்கலாம். அப்போது இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாங்கள் வந்து அரசு வரம்புக்குள்ளே தான் இருக்கிறோம், வரம்புக்குள்ளே இல்லை. நான் இப்போ போன வீடியோவிலே நான் தெளிவாக சொன்னேன், நீங்கள் இந்த வருஷம் மேற்கொண்டு கடன் பெரிய சிக்கலில் சிக்காதீங்க, இந்த ஒரு பெரிய ப்ரொப்போசலில் கொண்டு வராதிங்க. அதுக்கு பதில் கிராண்டின் எய்டு, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கிராண்டின் எய்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். கிராண்டின் எய்டு இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா கிராண்டின் எய்டு வந்து வெரி கிளியர், சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் 17.42 கோடி ரூபாய் பர்சன்டேஜ் தான் வரப்போகுது. வேரஸ் வந்து அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லோன், அடிஷ்னல் லோன் நம்ம வாங்க போகிறோம். 17% அளவுக்கு அடிஷ்னல் லோன் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அது மொத்தம் வந்து 11,019 கோடி ரூபாய் வருது. இந்த 11,019 கோடி ரூபாய் எவ்வளோ வருதுன்னா, இப்போ கரண்ட்டு, அதாவது மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி சொல்கிறோம் இல்லையா, 2019-20 அந்த காலகட்டத்தில் ஒரு 38,000 கோடி இருந்தது. இயர் ஆன் இயர் 10% இன்க்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட் டாக்குமெண்ட்லேயே சொல்கிறாங்க. அப்படிப்படி பார்த்தா நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 41,800 கோடி ரூபாய் ஆஸ் அந்த 21-22 இந்த இயரில் இருக்கலாம். அதில் 25% பார்த்துட்டோம்னா நம்மளுடைய வாங்கக்கூடிய தகுதி என்பது அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சில்லற கோடி நம்ம வந்து கடன் வாங்கலாம். அதாவது ஒரு தற்போது இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து ஒரு 700 கோடி ரூபா அதிகமாக வாங்கலாம். பட் இப்போ இவங்க வாங்க போகிற கடன் என்பது 1684 கோடியோ வாங்கினால் இது வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய 25% லிமிட், பாரோயிங் லிமிட்டை விட எக்ஸீட் ஆகி போகிறோன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அரைக்குறைய தமிழ்நாட்டிலும் இதே பிரச்சனை தான். அவங்க 27% அளவு போயின்னு இருக்காங்க. அதை நோக்கி நாமளும் போகிறோமோ அப்படின்ற ஒரு டவுட்டு. அதே போல் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒயிட் பேப்பர், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுடைய ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணக்குள்ள அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னது வந்து, தமிழ்நாட்டில் தனிநபர் கடன் வந்து ஒரு 2.6 லட்சம் தனிநபர் கடன் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தலையில் ஒரு கடன் சுமை இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய 14 லட்சம் பாப்புலேஷன், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரியோடைய தற்போதைய பாப்புலேஷன் வந்து ஒரு 14 லட்சம் நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணோம்னா, ஒரு தனிநபர் மேலேயும் 80,000 ரூபாய் கடன் சுமை என்பது நம் மீது இருக்கும். புதுச்சேரியோடைய சிட்டிசன்ஸ் மேலே இருக்கும், புதுச்சேரி வசிப்பவர்கள் மேலே இருக்குது.
இந்த சுச்சுவேஷன் தான் ஒரு த்ரெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த வருஷம் நீங்கள் 25% எக்ஸீட் ஆகிட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு கடன் சுமையே வந்து இப்போ இந்த வருஷத்தினுடைய கடன் சுமை சேர்த்து 11,800 கோடியோ கடன் சுமை வந்ததுன்னா, அது 25% பாரோயிங் லிமிட்டை ஜாஸ்தி பண்ணால் அடுத்த வருஷம் பட்ஜெட் என்பது க்ளோசர் டு 2,500 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் கடன் வாங்கி, இந்த வருஷமும் அதே தான், கடனை வாங்கி கடனை திருப்பி முதலையும் வட்டியும் சேர்த்து திருப்பி கொடுக்க போகிறீங்க. அடுத்த வருஷம் அதனோட சுமை ஜாஸ்தி ஆகிடும், க்ரைசிஸ் இன்னும் வந்து மவுண்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கையில் சர்ப்ளஸ்ன்றதே இருக்காது. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் போச்சுன்னா சர்ப்ளஸ்ன்றதே இருக்காது. இந்த வருஷம் ஓரளவுக்கு இருக்குதா சொல்கிறீங்க, பட் அதில் எனக்கு ஃபுல் 100% டவுட் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரெவன்யூ சோர்ஸில் நான் வந்து இதை வந்து நான் நெகட்டிவாக பேசலை, அரசுக்கு எதிராக பேசலை, ரியாலிட்டி இதுதான். ஏன்னா வரி இல்லாத பட்ஜெட்னாலும் முன்னே லிக்கருக்குலாம் தேவையான அளவுக்கு போய்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடும் பாண்டிச்சேரிக்கும் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் பெரிய லிக்கர் இன்கம் அது ஆல்மோஸ்ட் ரேட்டு பெரிய டவுலுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு வந்து போச்சு. ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஓன் சோர்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ என்பது ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வந்து போச்சு. நான் திரும்பியும் என்ன இன்சிஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, ஏன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஒரு கூட்டணி கட்சியான ஆட்சி இருக்கிற டைமில் அழுத்தம் கொடுத்து இந்த கிராண்டிங் எய்டு இருக்குது இல்லையா, நம்ம வந்து சென்ட்ரல் அசிஸ்டன்ஸு சென்ட்ரல் கிராண்ட்ஸஸ் இந்த 17.42% இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு 30% அளவிற்கு அதை கொண்டு வந்தால்தான் கையில் சர்ப்ளஸும் இருக்கும், நாம் கொஞ்சம் சுமை இல்லாமல் பழைய கடனுக்கான முதலையும் அசலையும் வட்டியும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருன்றதை நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு 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 துணைநிலை ஆளுநர் அலுவலகம், ஒரு சட்டமன்ற அலுவலகம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு மிக அதிகமான எண்ணிக்கையில் IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு சின்ன மாநிலத்து அதிகாரிகளை கொண்ட ஒரு செக்ரட்டரியேட், ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அளவுக்கு அரசு ஊழியர்களை கொண்ட ஒரு சின்ன யூனியன் பிரதேசம். நமக்கு பெரிய சுமை இருக்குது. இதெல்லாம் வச்சுன்னு இதில் சமாளிக்க முடியாது. நமக்கு வந்து இந்த கிராண்ட் இன் எய்டு என்பது தொன்று தொட்டு புதுச்சேரி நிலப்பரப்பு என்பது பிரெஞ்சுக்காரிலிருந்து விடுதலை பெற்று அது இந்திய அரசுடன் இணைந்து இந்திய நிலப்பரப்பில் சேர்ந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் மத்திய அரசு நமக்கு ஒரு 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 ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 90% அளவுக்கு கொடுத்துருந்தா. நான் போன வீடியோவில் தெளிவாக போயிட்டுருக்கேன். அது வந்து இன்றைக்கு வந்து அந்த கிராண்ட் இன் எய்டு தான், அந்த சென்ட்ரல் அசிஸ்டன்ஸாக இன்றைக்கி 17.42% பட்ஜெட் டாக்டரில் சொல்லப்பட்டபடி இதை நம்ம போராடியோ இல்லை வந்து அழுத்தம் கொடுத்தோ தேவையான அளவிற்கு இப்போ ஒரு நல்ல ஒரு காலம் கணிந்துள்ளது. ஏன்னால் மத்தியிலும் மாநிலம் ஒரே அரசு ஒரே கூட்டணி ஆட்சி. இதை அழுத்தம் கொடுத்து அதை பெற்றால்தான் எதிர்காலத்தில் பாண்டிச்சேரியில் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கொண்டு போக முடியும். யாராவது வாய்ப்பு இருந்தீங்கன்னா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை திருப்பி படிங்க. நிறைய சின்ன விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது ஒழிய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனல் சேஞ்ச் வந்து ஏதாவது இருக்குதா? இங்கே பெரிய தொழிற்சாலைக்கான முன்னெடுப்புகள், பெரிய பிரிட்ஜஸ்க்கான முன்னெடுப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான முன்னெடுப்புகள், புதிய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு பேஷனாக கண்டினியூ ஆகுது. ரொம்ப அற்புதமான ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகுது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறுகி வருதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை என்னுடைய பார்வையாக வைக்க விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்டை பற்றிய என்னுடைய முதற்கட்ட பார்வை தான் இந்த வீடியோ. எதிர்காலத்தில் கூடிய விரைவில் டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன செய்யணும், என்ன முன்னெடுப்புகளை கொண்டு வரணும், இந்த ரெவன்யூ கிரைசிஸ்லேருந்து முதல்ல இந்த மாநிலத்திலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்றதை தொடர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். வாய்ப்பு இருப்பவர்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.